everyone, welcome to our channel. இன்ஜினியரிங்ல பெருசா ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப சிம்பிளா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லாம சென்னை, திருச்சி, பெரம்பலூர் ஏரியாவுலயும் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்மசி இருக்கு. அதே மாதிரி திருச்சி அண்ட் பெரம்பலூர்ல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜும் வச்சிருக்காங்க. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈசிஆர் அண்ட் செங்கல்பட்டுல வந்து 2 காலேஜ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், அந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன மாதிரியான ஃபேக்கல்டிஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க, பிளேஸ்மென்ட்க்கு எவ்வளவு கம்பெனிஸ் வருது, பிளஸ் என்ன மாதிரியான salary packages எல்லாமே கொடுக்குறாங்க, TNA 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி போயிருக்கு, க்ளோசிங் கட் ஆஃப் 2025ல என்ன, இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜோட கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் 2008. இப்போ வந்து டாப் டயர் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் சொல்லலாம். இதோட இன்ஸ்டிடியூஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ். சோ அட்டானமஸா இருக்கறனால இப்ப இருக்கிற சிலபஸ்க்கு ஏத்த மாதிரியும் இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரியும் லெபார்டரிஸும் உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 to 14 ஏக்கர்ஸ்ல அரௌண்டா இருக்கு. லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா NH47 பாலக்காடு மெயின் ரோட்ல நவகரைங்கிற இடத்துல லொகேட் ஆயிருக்கு. கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா TNA கோட் 2743. அப்ளிகேஷன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க. அக்ரிடேஷன்ல NAC A+ கிரேட் வச்சிருக்காங்க. MBAல CSE அண்ட் ECE கோர்ஸுக்கும் அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. இதனால உங்களோட டிகிரி நேஷனல் லெவல்ல நல்ல வேல்யூவாவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், உங்களுக்கு வந்து எவ்ரி கிளாஸ் ரூம்ல வைஃபை கனெக்டிவிட்டி அண்ட் ப்ரொஜெக்டரோட எவ்ரி கிளாஸ் ரூம்ஸ் வச்சிருக்காங்க. சென்ட்ரல் லைப்ரரியில வந்து 7000 வால்யூம்ஸ் புக்ஸ் வச்சிருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு ஜர்னல் டிஜிட்டல் லைப்ரரிஸும் ஆக்சஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு வச்சிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வைஸா லெபார்டரி வச்சிருக்காங்க. லெபார்டரிஸ் எல்லாமே இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி வெல் எக்யூப்டாவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டாவுமே இருக்கும். அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் வைஃபை கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஈவென்ட்ஸ் நடத்துறதுக்காக ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸும் இங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் ஹாஸ்டல்ஸும் இருக்கு. ஃபுட் ஃபெசிலிட்டிஸ்க்காக மெஸ்ஸும் கேண்டீனும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நியர்பைல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம இன்டோர் அவுட்டோர் ஸ்டேடியம்ஸ் அதாவது ஸ்போர்ட்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து பிரியாரிட்டி கொடுக்குறாங்க. இங்க ஏதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி ஏற்படுதுன்னா மெடிக்கல் சென்டர்ஸும் இருக்கு. 24/7 ATM ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதுல முக்கியமா சொல்லணும்னா பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் செல்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல இருந்தே உங்களுக்கு மோக் டெஸ்ட் பிளஸ் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ், அது மட்டும் இல்லாம இன்டர்வியூக்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல இருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெல் ப்ரிப்பேர் பண்ணி உங்களை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது கிரியேட்டிவான ஐடியா இருக்கா, ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா, என்டர்பிரனரா ஆகணும்னா இங்க வந்து இனோவேஷன் அண்ட் இன்குபேட்டர் சென்டர்ஸும் வச்சிருக்காங்க. இது மூலமா உங்களோட கிரியேட்டிவிட்டியை ப்ராஜெக்டாவே நம்ம வந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இங்க நிறைய அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜோட கோர்ஸ் ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா UG கோர்ஸ்ல 7 கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா BTechல 3 கோர்சஸ் இருக்கு. மொத்தமா உங்களுக்கு 10 கோர்சஸ் வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா AD அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் BM பயோமெடிக்கல், CS, ECE, EEE, FD, ME, CE, SE இருக்கு. இது எல்லா கோர்ஸுக்கான கவுன்சிலிங்ல இன்டேக் சீட்ஸ் எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்கிற டீடைல்ஸும் நம்ம இங்க கொடுத்திருக்கோம். உங்களுக்கு அந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தேவைப்பட்டாலும் அந்த கோர்ஸுக்கு கவுன்சிலிங்ல எவ்வளவு இன்டேக் சீட்ஸ் இருக்கு, அதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம். QR கோட் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் ஆயிக்கலாம். ஒரு காலேஜ்ல நம்ம சேர்றோம்னா படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா பிளேஸ்மெண்ட் தான் சொல்லணும். பிளேஸ்மெண்ட்ல நம்ம எந்த அளவுக்கு ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகி போறத பொறுத்துதான் அந்த காலேஜோட வேல்யூவும் அமையும். சோ இங்க வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல இருந்தே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ல ட்ரைனிங் செல்ஸும் கொடுக்குறாங்க. அதுல வந்து மோக் டெஸ்ட் பிளஸ் வந்து இன்டர்வியூக்கு தேவையான குரூப் டிஸ்கஷன் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ஸ்டூடெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ என்ன மாதிரியான கம்பெனிஸ்ல இங்க கொண்டு வராங்க, இன்ஃபோசிஸ், TCS, கார்ஜியன்ட், இந்த மாதிரி முன்னணி கம்பெனிஸ் 100+ கம்பெனிஸ் எவ்ரி இயர்ஸ் இங்க வந்து பிளேஸ்மெண்ட்க்கு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 14 to 15 LBA, ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 5 to 7 LBA, மினிமம் வந்து 3 to 5 LBA வாங்கிட்டு இருக்காங்க. சோ இது வந்து ஒரு நல்ல பேக்கேஜ்னே சொல்லலாம். TNA 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலேஜோட கோட் வந்து பாத்தீங்கன்னா 2743. இந்த காலேஜ்ல வந்து கவுன்சிலிங்ல 590 சீட் வந்து அலோகேட் பண்ணிருந்தாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல 3 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 1ல பாத்தீங்கன்னா 27 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து 412 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 136 சீட் ஃபில் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி கவுன்சிலிங்ல வந்து 578 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. சோ இதோட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 97.97
பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சீட் ஃபில்லிங்ஸ் வச்சிருக்காங்க. 12 சீட் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிடும். வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ் வச்சிருக்கக்கூடிய காலேஜ் தான் இது. இந்த காலேஜ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்கும். சோ வந்து ஒரு பெஸ்டான சாய்ஸ்னே சொல்லலாம் இந்த காலேஜ். Dhanalakshmi Srinivasan College of Engineering, TNA 2025 closing cutoff. Agriculture Engineering, OC 154, BC 142, BCM 118, MBC 126, SC 147, SC ST categories வந்து not allotted. ADS OC 167, BC 158, BCM 154, MBC 155, SC 133, SCA 134, ST 140 க்ளோசிங் ஆயிருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஓசி 149, பிசி 135, பிசிஎம் 132, எம்பிசி 124, எஸ்சி 124, எஸ்சிஏ 109, எஸ்டி நாட் அலாட்டட். சிவில் ஓசி 142, பிசி 134, பிசிஎம் நாட் அலாட்டட், எம்பிசி 137, எஸ்சி 95, எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். சிஎஸ்சி ஓசி 168, பிசி 159, பிசிஎம் 158, எம்பிசி 157, எஸ்சி 130, எஸ்சிஏ 133, எஸ்டி 126 க்ளோசிங் ஆயிருக்கு. சைபர் செக்யூரிட்டி ஓசி 166, பிசி 158, பிசிஎம் 148, எம்பிசி 160, எஸ்சி 130, எஸ்சிஏ 152, எஸ்டி நாட் அலோகேட்டட். EEE ஓசி 154, பிசி 148, பிசிஎம் 143, எம்பிசி 145, எஸ்சி 135, எஸ்சிஏ 107, எஸ்டி நாட் அலாட்டட். இசிஇ ஓசி 164, பிசி 156, பிசிஎம் 151, எம்பிசி 153, எஸ்சி 129, எஸ்சிஏ 106, எஸ்டி நாட் அலாட்டட். ஃபுட் டெக்னாலஜி ஓசி 149, பிசி 137, பிசிஎம் 128, எம்பிசி 134, எஸ்சி 141, எஸ்சிஏ 132, எஸ்டி நாட் அலாட்டட். மெக்கானிக்கல் ஓசி 149, பிசி 130, பிசிஎம் 140, எம்பிசி 130, எஸ்சி 103, எஸ்சிஏ 105, எஸ்டி நாட் அலோகேட்டட். ஆர் யூ ரெடி ஃபார் TNA 2026 கவுன்சிலிங்? சோ இந்த காலேஜுக்கு எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது நம்மளோட ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபர்தரா கொஞ்சம் டீடைல்ஸும் நான் சொல்லிடுறேன். இது போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னா ராங் சாய்ஸ் ஃபில்லிங்ஸ் அண்ட் லேக் ஆஃப் ஃபீஸ் கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ். இது எல்லாத்துலயுமே மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. ஏன்னா கடைசி நிமிஷத்துல என்ன காலேஜ் எடுக்கணும், அதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, இதெல்லாம் எதுவுமே தெரியாம இருந்திருக்கும். சோ அது எல்லாமே நம்ம தவிர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கட் ஆஃப் மார்க்கும் உங்களோட கம்யூனிட்டியும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரியான காலேஜ் இருக்கு, அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கு அப்படிங்கிற ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். அந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம். இந்த கூகுள் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க நம்ம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.